ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசைக்கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 8வது மாதம் கார்த்திகை மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் விருச்சக ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் கார்த்திகை மாதம். கார்த்திகை விருச்சகம் காலச்சக்கரத்துக்கு 8வது இடம். 8ஆம் இடம் என்பது மறைபொருள் ஞானம். மறைபொருள் ஞானம் அப்படின்னா எல்லாராலும் எளிதில் தெரிந்து கொள்ள முடியாத பொருள், அதான் மறைபொருள் ஞானம். அப்போ இந்த மறைபொருள் ஞானத்தை சொல்லக்கூடிய இடம் எதுன்னா 8ஆம் இடம். அதில் சூரியன் சஞ்சரிக்கிறார். எல்லா உயிர்களிடத்தும் மறைந்து கிடக்கக்கூடிய ஈசன் அடிமுடி காணாதவாறு காட்சியளிக்கக்கூடிய கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி திருவண்ணாமலை தீபம் அடிமுடி காண முடியாத பேரொளி பிழம்பாக காட்சி தருகிறார். அதாவது கல்வியாலும் செல்வத்தாலும் அறிய முடியாதவர். அதாவது கல்வி என்கிற பிரம்மா பறவையாக மாறி முடியை காண செல்கிறார். செல்வமாகிய பெருமாள் பன்றியாக மாறி அடியை காண செல்கிறார். ஆனால் அதாவது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா செல்வம் தனக்கு மேலே ஒரு பொருள் உண்டு, ஞானம் உண்டு அப்படின்னு ஒத்துக்கும். ஆனால் இந்த கல்வி ஒத்துக்காது, விதண்டாவேதம் பேசும், பொய் பேசும். அதான் பிரம்மா முடிய கண்டன்னு சொல்கிறது. ஆக அதாவது செல்வம் ஒரு கட்டத்தில் உண்மையை ஒத்துக்கும், கல்வியால் அது விதண்டாவேதம் பேசும், தனக்கு எல்லாம் தெரியும்னு பொய் பேசும். அப்படிங்கிறது தான் அதோடைய தத்துவம். ஆக அன்பால் மட்டுமே அறியக்கூடிய எல்லார் உள்ளத்திலும் மறைந்து கிடக்கக்கூடியவர், அன்பால் மட்டுமே அறியக்கூடியவர், கல்வியாலோ செல்வத்தாலோ அறிய முடியாத ஒரு பரம்பொருள், அடிமுடி காணாத 28ஆம் தேதி யாராலும் அடிமுடி காண முடியாத மறைபொருள் ஞானமாக இருக்கக்கூடியவர், ஜோதி பிளம்பாக காட்சியளிக்கக்கூடிய நாள் தான் கார்த்திகை தீபம் 28ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி. அன்றைய தினம் சிவபெருமானை வீட்டில் விளக்கேற்றி சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. பொதுவாகவே இந்த மாதம் கார்த்திகை மாதம் வரக்கூடிய எல்லா திங்கட்கிழமையும் சிவபெருமானை வழிபாடு செய்ய சகல பாவங்களும் நீங்கி அவர்களுக்கு முக்திக்கு வழிவகுக்கும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்திலே ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், நோய் எதிரி வம்பு வழக்கு கடனுக்கு அதிபதி. இந்த 1க்கு 6 கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 17ஆம் தேதி வரை. பொதுவாக இந்த 1 6 கூடியவர் 8ஆம் இடத்துல சஞ்சரிப்பதுங்கிறது 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். நோயை வெல்லக்கூடிய அமைப்பு, எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் இருந்தால் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஆனால் ராசிநாதன் 8ல் மறைகிறார்னா வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டும். இந்த மாதிரியான ஒப்பந்தம், கையெழுத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் மெயினாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனாலும் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணத்தை சொல்லக்கூடிய இடம். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். 9ஆம் இடம் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம், தந்தை ஸ்தானம். ஆக இந்த 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் 9ல் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடைபெறும். அதாவது திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்கள, வீட்டில் ஏதாவது விசேஷம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா சுபகாரியங்களும் நடக்கும். தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். தொலைதூர பயணத்தால் லாபங்கள் இருக்கும். பாக்கியம், தனக்கு அதிர்ஷ்டகர மனிதராக மாறுவார் 1 9 சேரும் பொழுது. அதே மாதிரி 6ஆம் இடத்து அதிபதி 9ல் சேர்ந்திருக்கார் அப்படின்னா 6ஆம் இடத்து அதிபதி நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் அப்படிங்கிற 9ல் இருக்காருன்னா தந்தையுடைய ஆரோக்கியத்திலே அக்கறை தேவை. இப்போ பயணங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்காருன்னா பயணம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதே போல் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்திலே சஞ்சரித்தாலும் அடுத்தது 17ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து அதிர்ஷ்டகரமான மனிதராக மாற்ற உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் சஞ்சரிக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி. அதே போல் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பதவிஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம், நம்மளுடைய சிந்தனை செயல்திறனை சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த 2க்கும் 5 கூடிய புதன் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக 5 7 5 காதல், 7 கல்யாணம். அப்போ புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, பெண் கிடைக்கல, பிள்ளை கிடைக்கிறவங்களுக்கு உடனடியாக திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. 5 7 எப்போ சம்மந்தப்படுதோ முதல்ல திருமணம், அப்புறம் குழந்தை, இந்த மாதிரியான குடும்ப சம்பந்தமான குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு.
அதே போல் 2ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கார் அப்படின்னா கூட்டு தொழிலே வருமானம், வாடிக்கையாளர் தொழிலில் கூட்டு தொழிலில் வாடிக்கையாளர்களுடைய பங்களிப்பு, வாடிக்கையாளர்கள் அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள், வாழ்க்கை துணை மூலமாக அவர்களுடைய வீட்டார் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஆக உங்கள் 2க்கு 5க்கு உடைய புதன் 7ஆம் இடத்திலே 11ஆம் தேதிக்கு பிறகு வக்கரத்தை செஞ்சிருக்கிறார். ஆனால் அந்த மாதம் கார்த்திகை மாதம் 30ஆம் தேதியே வக்கர முடிவும் பெறுகிறார். ஆனாலும் வக்கரம் பெற்ற கிரகம் என்ன செய்யும்? தன்னுடைய காரகத்துவ பலனை குறைத்து ஆதிபத்திய பலன்களை செய்யும். ஆதிபத்தியம் உங்கள் ரிஷபராசிக்கு 2க்கும் 5க்கும் உடைய சுப ஆதிபத்தியம் 7ல் செஞ்சிருக்கிறார், அதுவும் சுபம். அப்போ யோகமான பலன்களை வலுவாக செய்ய போகிறார் புதன் இந்த மாதம். உங்களுக்கு முக்கியமாக திருமணம், குழந்தை, இந்த மாதிரியான குடும்ப வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் மிகச்சிறப்பாக நடைபெறும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி, 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம், அசையா சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம். இப்போ இந்த 4ஆம் இடத்து அதிபதி 7ல் செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே. இதுவும் ஒரு சிறப்பான நிலை. அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், வண்டி வாகனங்கள் மூலமாக வருமானம், ஆதாயம். அதே போல் தன்னுடைய தாயாருடைய ஆரோக்கியம் சீர்படக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியத்திலே நல்ல அமைப்பு இருக்கு. ஏன்னா குரு பார்க்குறாரு. இந்த 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் 7ல் இருந்தாலும் குரு பார்வையோடு இருக்கும் பொழுது அது யோகமாக தாயாருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு, வாகனம் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, வளர்ப்பு பிராணிகள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7க்கும் 12க்கும் உடையவர். 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். ஆக இந்த 7க்கும் 12க்கும் உடைய செவ்வாய் 3ஆம் இடத்திலே நீச்சமாகி சென்றிருக்கிறார். பொதுவாக 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம், வெற்றி ஸ்தானம். அதே போல் ஒப்பந்தம், கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னா அது 3ஆம் இடம் தான். இளைய சகோதரத்தை சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். ஆக 3ஆம் இடத்துல நீச்சமாகி செஞ்சிருக்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்து அதிபதி 3ல் நீச்சம் அடைகிறார் அப்படின்னா அது தவறு. அதேமாதிரி 12ஆம் இடத்து அதிபதி நீச்சம் அடைவது விரயத்தை குறைக்கும், தேவையில்லாத அனாவசிய செலவுகளை குறைக்கும். ஆனாலும் 21ஆம் தேதிக்கு பிறகு நீச்ச செவ்வாய் வக்கரம் அடைகிறார். பொதுவாக நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் அடைஞ்சால் உச்சம் பெற்ற பலனை செய்யும். அப்போ 7ஆம் இடத்து அதிபதி 3ல் உச்சம் இருக்கிறனா எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. செவ்வாயே வெற்றிக்கு கடவுள் யாருன்னா செவ்வாய். அதே மாதிரி முயற்சிக்கு கடவுள் யாருன்னா செவ்வாய். அப்போ எடுத்த காரியங்கள் அனைத்தும் முயற்சியும் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு 21ஆம் தேதிக்கு பிறகு. புதிய ஒப்பந்தம், கையெழுத்து இதன் மூலமாக புதிய ஒப்பந்தம், கையெழுத்து இதன் மூலமாக வருமான ஆதாயம், புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல செய்தி சேரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது. 12ஆம் இடத்து அதிபதி 3ல் இருக்கார் அப்படின்னா வெளிநாடு சம்பந்தமான விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, பாஸ்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக செவ்வாயும் உங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாக இருக்கிறார். ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அனைத்து கிரகங்களும் அனுகூலமான பலன்களையே தர இருக்கிறார். ஆக இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் எடுத்த காரியம் முயற்சி, அதாவது அதிலும் குறிப்பாக 21ஆம் தேதிக்கு பிறகு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.